அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்ம எல்லாரும் ஒரே ஊழிய குடும்பத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களில் நம்மை குடும்பமாக இணைத்தாரே, அவருக்கு முதலாவது மகிமை செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, உங்களை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவ்வப்போது ஊழியத்தில் வருகிற போராட்டங்கள், நெருக்கங்கள் மத்தியில் ஆமென், உங்களுடைய ஜெபம் அதிகமாக எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை, அனுதினமும் ஆவியானவரோடு என்று தானே இந்த குறும் செய்தி அல்லது ஷார்ட் மெசேஜுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். இன்றைக்குரிய விசேஷித்த தலைப்பு என்னன்னா, அப்போஸ்தலர் 1:8. அருமையான வார்த்தை. இப்பவுமே டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பொதுவாக சாப்பிட்டாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருகிறது, அது ஒரு பலன். யாராவது வந்துட்டாங்கன்னா நமக்குரியவர்கள், நம்ம அறியாமல் உற்சாகமாகிடுவோம், அது ஒரு பலன். சிலர் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் பணம் கையில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு பலனாக இருக்கும்பாங்க. அது சிலருடைய லைஃப்பில். ஆனால் ஒன்று, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் டெம்பரவரி. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு பலன் இருக்கே, அந்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இறங்கினால், ஒருவேளை நம்ம பலவீனமானவர்களாக இருந்தாலும் பலசாலிகளாக மாறி விடுவோம். சத்துருவை எதிர்க்கிற சத்துவத்தை தேவன் நமக்கு தருவார். ஆமென். பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளுகிற ஒரே வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு தான் இருக்குது. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் பலன். யாராவது பலவீனமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை சரீரத்தில் பலவான்களாக இருப்பீங்க, உங்கள் ஸ்பிரிட்டில் ஜெபம் பண்ணவே முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது, பல கஷ்டங்கள் வழியே நான் போகிறேன். கவலைப்படாமல் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில் நிரம்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. டக்குன்னு ஒரு சாப்டர் வசனம் வாசிங்க, திரும்ப ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, திரும்ப பைபிள் வாசிங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஜெப நண்பர்கள் இருக்காங்களல்ல, அவங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். ஒரு புது அபிஷேகத்தின் வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பிடுவார். ஆமேன். இந்த உலகம் ஒரு போராட்டம் நிறைந்த உலகம்தான். ஆனால் போராட்டத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமேன். ஏனென்றால் இயேசு சிலுவையில் ஜெயித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். ஆகவே இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். எதற்கு? ஆண்டவரே, அந்த பலனால் நான் நிரப்பப்படணும், அந்த பலனால் சத்துருவை நான் ஜெயிக்கணும், அந்த பலனால் சோதனையை நான் மேற்கொள்ளணும், அந்த பலனால் ஆமேன் எல்லா போட்டி பொறாமையின் ஆவிகளை நாம் மேற்கொள்ளணும். ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வரும்போது எங்களுக்குள்ளே ஒரு பலன் இறங்குகிறதப்பா. அது சாதாரண பலன் அல்ல, உன்னதமான பலன், உன்னதத்திலிருந்து அல்லவிட்டால் பரலோகத்திலிருந்து வருகிற பலன். இப்பொழுதும் ஆண்டவரே, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த செய்தியை கேட்டு என்னோடு யார் யார் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அப்பா, அப்பா உம்முடைய பலத்த அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. புது பலனால் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அக்கினி உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். வாய் விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை விரிவாய் திறந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 தேவன் ஒரு புது பலனை உங்களுக்குள்ளே கொடுக்கிறார். பிரைஸ் காட். சாத்தான் வெட்கப்பட்டு போய்விட்டான், சோர்வுகள் விலகி விட்டது. ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டார். ஆமேன் ஆமேன். தகப்பனே, ஷேர் பண்ணும்போதே உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் அபிஷேகம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தமிழில் ஹிந்தியில் யார் யார் கேட்குறாங்களோ அவர்கள் வீடுகள் இன்றைக்கு களி கூறுவதாக
ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிச்சயமாக இன்னைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தந்துட்டார். ஆமேன். அனுதினமும் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. தேவன் கிருபையாக உங்களை நடத்துவார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.